வெல்கம் டு எஸ்பிஓ. ஒவ்வொரு நியூ மெம்பர்ஸும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுடைய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறோமோ அது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் பேஜ் லாகின் ஆகிடும். உங்களுடைய டெய்லி நீங்கள் லாகின் பண்ணும்போதும் இந்த வெல்கம் பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வெல்கம் பேஜில் என்ன இன்ஃபர்மேஷன், ஏதாவது புதுசாக அப்டேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இதை தாண்டி ஏதாவது நியூ அப்டேஷன்ஸ் கொடுக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். சரிங்களா? இந்த வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமுக்கு மேலே உங்களுக்கு கிளியராக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது அப்டேஷன் போகுது, சைட் இஷ்யூஸ் இருக்குது, ஒர்க் பண்ண முடியாது, சர்வர் மெயின்டெனன்ஸ் போகுது, இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தடவை டெய்லி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது இந்த பேஜஸ்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெனு ஐட்டம்ஸே வரும். நீங்கள் அடுத்த பேஜை கிளிக் பண்ணவே முடியும். ஸோ கடகடன்னு ஸ்க்ரோல் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக புதுசாக ஏதாவது அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்கனாலே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கிப் பண்ணாமல். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ எங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் மறக்காமல் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்ஸ்னாலும் எங்களுடைய சோசியல் மீடியாவிலையும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எமர்ஜென்சியாக சைட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு இங்கே வரும். மற்றபடியாக ரெகுலர் அப்டேஷன்ஸ் எல்லாமே எங்களுடைய சோசியல் மீடியாவில் தான் வரும். அதுவும் எக்ஸாக்டாக இந்த எஸ்பிஓ நோட்டீஸ் போர்ட், இந்த டெலகிராம் சேனல். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். ஸோ இதில் தான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அஃபிஷியலாக வீடியோ ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க, வீடியோ ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கன்னா வீடியோவாக வரக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் தான் வரும். ஸோ இந்த யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது எங்களுடைய ஃபேஸ்புக் குரூப், அது ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், எவ்ரி யூசர்ஸ். அப்போ தான் புதுசாக ஏதாவது அப்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து சேரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதாவது செகண்ட் ஸ்டெப்பே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ உங்ககிட்ட டெலகிராம் இருக்கணும், இன்ஸ்டாகிராம் இருக்கணும், ஃபேஸ்புக் இருக்கணும், யூடியூப் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட முடியும், அது பிரச்சனை இல்லை. பட் டெலகிராம் மறக்காமல் கண்டிப்பாக இந்நேரம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டுருப்பீங்க, அதன் மூலியமாக தான் டீட்டெயில் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைனா மறக்காமல் டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெலகிராமில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வேறு என்னென்னலாம் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்தது இதெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் மேக்ஸிமம் 150 days வரைக்கும் போகும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ண டேட்லேருந்து. ஸோ 150 days அப்படிங்கிறது உங்களுடைய பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா 4 months அப்படிங்கிறது 120 days தான். ஸோ அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸோ அப்போ 150 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ட்ரைனிங் பீரியட்லேருந்து உங்களுடைய ஃபுல் டைம் சேலரிக்கு மாற்றிடுவாங்க, ரெகுலர் இன்கம் பேசிஸில் மாற்றிடுவாங்க. அது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு எல்லாமே, இது சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கே வரும்? ஸோ எங்களுடைய அஃபிஷியல் நோட்டீஸ் போர்டு சேனலில் கிடைக்கும், ப்ளஸ் எங்களுடைய யூடியூப் சேனலில் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலுமே. ஓகே, ஸோ அது டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டினியூவாக 15 days ஒர்க் பண்ணாமல் இன்கேஸ் விட்டுட்டிங்கன்னா, அது ரேர் தான். ஏதாவது சுச்சுவேஷனில் 15 days கண்டினியூவாக லாகின் பண்ணாமல் மெயினாக ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் ஐடி ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வாலெட்டில் அமௌண்ட் இருந்தது, சார் நான் ஒர்க் பண்ண அமௌண்ட் அந்த பேமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெயிலுக்கு மெயில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வித்தின் 20 days உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதுவுமே எப்போ அப்படின்னா சஸ்பென்ஷன் நடந்த டேட்லேருந்து 20 daysக்குள்ளே மெயில் பண்ணால் மட்டும்தான். இல்லைனா உங்களுடைய டேட்டாபேஸே இருக்காது. 20 daysக்கு அப்புறம் நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய பே அவுட் உங்களால் எடுக்க முடியாது. ரைட். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன்ஸ். அடுத்தது ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறத டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயில் மூலியமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸோ இல்லை நேரடியாக நாங்கள் அஃபிஷியலாக நோட்டீஸ் போர்ட்லேயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம், டெலகிராம் நோட்டீஸ் போர்ட் சேனல்லையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய எல்லா இன்கமும் ஒர்க் பண்ண முடியும்.
ஸோ இன்கம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெல்கம் பேஜில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, சோசியல் மீடியா எல்லா சோசியல் மீடியா பேஜஸ் அண்ட் குரூப்ஸ், யூடியூப் சேனல்ஸ், டெலகிராம் சேனல் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ரைட், ஃபர்தராக ஏதாவது அப்டேஷன் வந்தாலும் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. ஓகே, ஸோ ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரைட், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான். ஸோ வெல்கம் பேஜ் பார்த்தாச்சு, அடுத்தது ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது. இந்த ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, இங்கே பைமோட் யூசர் ஐடின்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த பைமோட் யூசர் ஐடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பைமோட் ஸ்மார்ட், ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எப்படி பைமோட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஸோ அங்கே உங்களுக்கு பைமோட் ஐடி எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்மிட் பண்ணணும். ரைட், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். நாமினி நேம், உங்களுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நாமினி நேம், நீங்கள் அவங்க நேம் கொடுத்துக்கலாம், அவங்க இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம், அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், உங்களுடைய அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் கரெக்டாக ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குமோ, ஆதார் கார்டு, பேன் கார்டில், ஸோ ஆதார் கார்டில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி கண்ட்ரி, ஸ்டேட் எல்லாத்தையுமே கரெக்டாக, சிட்டி எல்லாமே கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ லாகின் பண்ணிட்டோம். ரைட், வெல்கம் பேஜ் பார்த்ததுக்கப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில். ரைட், அப்டேட் பேங்க் டீட்டெயில். ஸோ இங்கே ப்ரொஃபைலில் வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பண்ண மட்டும்தான் முடியும். ப்ரொஃபைல் அப்டேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இதெல்லாம் அப்டேட் பண்ண முடியும். ரைட், ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ அதனால் மறக்காமல் இதெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி பேங்க் டீட்டெயிலும் அதே தான். அப்டேட் பேங்க் டீட்டெயிலுக்குள்ளே போனீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேன் கார்டு நம்பர், உங்களுக்கு இங்கே யாருடைய நேம், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமில் யாருடைய நேம் கொடுக்குறீங்களோ அவங்க பேரில் இருக்கிற பேன் கார்டு நம்பர் தான் இங்கே என்ட்ரு பண்ணணும், மாற்றி பண்ணக்கூடாது. பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அது கரெக்டாக கொடுக்கணும். ஐஎஃப்எஸ்சி கோடு, கரண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருப்பாங்க, 2 தடவையும் கரெக்டாக கிளியராக மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ரைட், இது அப்டேட் பேங்க் டீட்டெயில். ஸோ அடுத்தது வித்ட்ராவல் ரிக்வஸ்ட். ஸோ வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் வாலெட்டில் எவ்வளோ இன்கம் இருக்குது, வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி டாஸ்க் வாலெட்டில் இன்கம் இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றதை இங்கே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை அப்ளியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்டில் டாஸ்க் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட், ரெஃபரல் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்னு 2 இருக்கும். சரிங்களா, இந்த டாஸ்க் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட்குள்ளே போனீங்க அப்படின்னாலே, ஸோ இங்கே நீங்கள் பேங்க் டீட்டெயில் இன்னும் அப்டேட் பண்ணலை, அதனால் உங்களுக்கு காமிக்கல. ஸோ டாஸ்க் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன இருக்கும், அப்ளியேட் வாலெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணும். இங்கே எப்படி டாஸ்க் வாலெட்டில் எவ்வளோ இருக்கோ அது, ஸோ எவ்வளோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணுமோ அமௌண்ட் என்ட்ரு பண்ணி ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அப்ளியேட் பேலன்ஸ் 0ன்னு இருக்கு இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ இருக்குன்னு காமிச்சிக்கும். ஸோ அப்ளியேட் பேலன்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் உங்களால் வித்ட்ராவல் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் டாஸ்க் வாலெட்டில் வந்துடும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளியேட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்து எடுத்துக்கலாம். ரைட், அடுத்தது ரெஃபரல் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட். ஸோ இதுவுமே எரர் தான் வரும், ஏன்னா பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணால் தான். ரெஃபரல் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா, ரெஃபரல் நீங்கள் யாராவது பண்ணிங்க அப்படின்னா இமீடியட்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். ரைட், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பேஜஸில் வரும். வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்தது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். ரைட், ஸோ கண்டென்ட் ஷேரிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஒர்க். அப்படின்னும் போது அது என்னென்ன ஒர்க்கோ, நீங்கள் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க, அப்ளியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் ஷேரிங், கண்டென்ட் ரிவ்யூ, மீடியா பூஸ்டர் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ரைட், ஸோ கண்டென்ட் ஷேரிங் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்க முடியும். A to Z எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அடுத்தது டாஸ்க்கு சப்மிஷன், எப்படி டாஸ்க்கு சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்க முடியும். ரைட், ஸோ அடுத்தது டாஸ்க் சப்மிஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் கோ டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்லேயே ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதில் எப்படி டாஸ்க்கு சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வீடியோ சப்மிட் பண்ணிக்கலாம், உங்களுடைய டாஸ்க்கை சப்மிட் பண்ணலாம். ஸோ அடுத்தது அப்கிரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ டாஸ்க் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய டாஸ்க் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சது இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும்.
ஏதாவது நம்ம டாஸ்க்கு சப்மிட் பண்ணியிருந்தோம்னா அங்கே இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால எந்த டீட்டெயிலும் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் 1 பை 1 அப்டேட், நான் சொன்ன மாதிரி பேங்க் டீட்டெயில், ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு வர உங்களுக்கு எல்லா பேஜஸுமே ஓப்பன் ஆகும். ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதும் உங்களுக்கு டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு நீங்கள் என்ன டேட்டுக்கு என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்ன யூஆர்எல் சப்மிட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது அப்கிரேட் அப்படிங்கிறது. ஸோ அப்கிரேட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கே நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஷேர் அண்ட் ப்ரொமோட்டில் டெய்லி ₹7 மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும், ரைட்? ஸோ அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பைமோட் எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்ளியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ இந்த பேஜஸ்க்குள்ளே அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதுக்கு இதே பேஜில் ஒரு வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது டிக்கெட் ரைஸ் பண்ணுறது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஒர்க்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிக்கெட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் உங்களுக்குன்னு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் இருக்கும், அங்கே நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே டிக்கெட் ரைஸ் பண்ணலாம். ஒர்க் ரிலேட்டடாக வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அதுக்கு உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்க முடியும், ரைட்? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மேஜராக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுறது எப்படி, பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறது, இந்த மெனு ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம், எது பயன்படும் அப்படிங்கிறதுலாம் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டியது 1 பை 1 எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு அந்தந்த பேஜ், இப்போ டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போனீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது அப்கிரேட் ஆப்ஷனுக்குள்ளே வந்தீங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, ரைட்? இது மாதிரி எல்லா பேஜுக்கும் தனித்தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். தனியாக வீடியோ இருக்கும். எல்லா பேஜிலும் நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ அந்த வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணாலே போதுமானது. ஓகே, தேங்க்யூ.